ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரே பரவாயில்லன்னு தோணுதில்ல. டைம் கரெக்டாக மணி 10 ஆகுது. இப்போ தான் அந்த வில்லினஸில் நமக்கு ஃபஸ்ட் டே. நான் வந்து இந்த ஹாஸ்டலில் தான் நான் தங்கியிருக்க ஹாஸ்டல்லையே கேட்டேன் என்னென்ன பண்ணணும்னு. அவங்க ஒரு இட்டனரி மாதிரி தந்தானுங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து வில்லினஸ் கத்தேட்ரல் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னானுங்க. இப்போ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கேன். நான் பஸ்ஸுக்கு இவ்வளோனா வெயிட் பண்ணேன். பஸ்ஸுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்குது அடுத்த பஸ்ஸுக்கு. நடந்து போனால் 19 நிமிஷம் தான். ஸோ அதனால் நடந்தே போகலான்னு நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து 1.7 கிலோமீட்ரு. ஃபஸ்ட்டு போய் எங்கேயாச்சும் சாப்பிட்ணும் காலையில் ஏதோ ஒன்று. இப்போ நாங்கள் நடந்து போகிற வழியிலே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. இங்கே அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தா என்னென்ன தெரியும்னு. இங்கேருந்து பார்த்தா இந்த சர்ச் ஆஃப் ஹோலி விர்ஜின் மேரி, சர்ச் ஆஃப் செயின்ட் காஷ்மீர், டிவி டவரு, அப்புறம் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, இன்னொன்று ஏதோ டொமினிக்கன் சர்ச்சு, செயின்ட் ஜார்ஜன் சர்ச்சு, இதுவும் இன்னொரு ஆர்த்தடாக்ஸ் கத்தேட்ரலு, இது ஒப்பேரா தேட்டரு, இதுவும் வில்லினஸ் கத்தேட்ரலு, இது சர்ச் ஆஃப் செயின்ட் மிக்கேலு, இது வந்து ஏதோ செயின்ட் ஆனி அண்ட் பெர்னார்டின் சர்ச்சு, இது கெடிமினாஸ் கேசிலு, இது சர்ச் ஆஃப் செயின்ட் பேத்தோமில், இது ஹில் ஆஃப் 3 crosses. பட் இந்த இது வந்து இங்கேருந்து தெரில. இதுதான் அங்கே போட்டிருக்கோம். இந்த ஊரில் முக்கால்வாசி எல்லா அட்ராக்ஷன்ஸுமே சர்ச்சு தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 சர்ச் இருக்குது இங்கே. இந்த இதில் மட்டும். மீதி இன்னும் சின்ன சின்ன சர்ச்செல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரில. அந்த ஊரோட மொத்த மேப்பும் இங்கே தான் இருக்குது. இந்த ப்ளூ பிரிண்ட்டு மாதிரி மொத்தம் 33 இடம் இருக்குது இங்கே பார்க்குற மாதிரி. 32. அதில் பாதி தான் நீ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் இங்கே பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்தது. இங்கே போய் இந்த மாதிரி ஒரு பேன் கேக் ஒன்று வாங்கினேன். இது வந்து பொட்டேட்டோ பேன் கேக்காமா. €1 வந்தது. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வில்லினஸ் கத்தேட்ரலு. Puikiausia visi matė televizijose. இப்போ தான் நான் வந்து இந்த வில்லினஸ் கத்தேட்ரல் முன்னாடி இருக்கேன். இங்கே தான் வந்து இந்த எதிர்க்கட்சிகள்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. அது எதுக்குன்னா வந்து இந்த கவர்மெண்ட் இப்போ இந்த கொரோனாக்காக ரூல்ஸ் போட்டது, அந்த மாஸ்க்கு வேக்சின் போடணுன்னு சொன்னதுக்காக எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு மேஜிக்கல் பிரிக்குன்னு ஏதோ ஒன்று இருக்குமாம்மா, ஒரு ஸ்கொயர் மாதிரி. அங்கே வந்து 3 டைம் சுற்றி நம்ம வந்து வேணும்னா அது நடக்கிறது, நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது வந்து அங்கே அந்த சைடு தான் இருக்கும். அங்கே தான் எல்லாம் நின்றுட்டுருக்கானுங்க. அது மேபி சாயந்தரம் எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் வேணால் வந்து கடைசியாக பார்க்கலாம். இப்போ நான் அடுத்தது வந்து இங்கே பேலஸ் ஆஃப் கிராண்ட் டியூக்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் போய்ட்டுருக்கேன். அது இந்த கத்தேட்ரலுக்கு அப்படியே பின்னாடி தான். அங்கே தான் போகணும். இப்போ தான் அந்த பேலஸ் ஆஃப் அந்த கிராண்ட் டியூக்ஸ் அந்த கார்டன் போகலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு வந்து என்ட்ரி வந்து €8 €9 சொன்னானுங்க. அதனால் நாங்கள் போகல. இப்போ அடுத்து வந்து கெடிமினாஸ் கேசில் டவர்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் போய்ட்டுருக்கேன். அதாவது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி அங்கே இந்த ஊரில். ஸோ அந்த கேசில் மேலே போகிறக்கு இந்த மாதிரியும் போகலாம், இல்லைனா அந்த ரோப் கார்லேயும் போகலாம். ரோப் காரில் போகிறக்கு €1. ஸோ அதனால் நான் இங்கே நடந்து போகலாமேன்னு இதில் தான் வந்தேன். €1 பெரிய அமௌண்ட் இல்லை. சரி இருந்தாலும் நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னா. இதுதாங்க மேலேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டு. இந்த வியூக்காகவே இங்கே மேலே வரலாம். அதுதான் இந்த லிஃப்ட்டு. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரீட்டாக ஏதோ அங்கேருந்து இது வரைக்கும் தான் €1. நடந்து வந்தால் இன்னும் நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. இதுதான் இந்த இது டவரு, கெடிமினாஸா ஏதோ ஒன்று பேர். இது வந்து இந்த மாதிரி வந்து 9 டவர் இருந்ததாம்மா. பட் ஆனால் போரில் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இந்த ஒன்று மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்காமா. இது அப்படியே பத்திரமா பண்ணி வச்சு இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்கானுங்க.
இதுதான் அந்த மேலே இன்னொரு சைட்லேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கே தான் எல்லாம் அந்த போராட்டம் பண்ணிருக்கானுங்க. இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. ஸோ அடுத்தது நம்ம போக வேண்டியது வந்து இந்த செயின்ட் ஆனஸ் சர்ச் இங்கே தான் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி அப்படியே அந்த சைடு நடந்து போகணும். இங்கேருந்து 13 நிமிஷம் நடக்கிறதுக்கு. இந்த டவருக்கு மேலேயும் கூட போகலாம். அதுக்கு 2 யூரோவோ ஏதோ பே பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நான் போகல மேலே. ஆனால் இது ரொம்ப சின்ன டவர் தான். அதனால் இங்கே மேலே போய் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. இங்கேருந்து பார்த்தாலே எல்லாம் தெரியுது. அதனால் எனக்கு 2 யூரோ வேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. குழந்தைங்க பார்த்தீங்களா லைனில் நின்று போகுது. இதுதான் இந்த செயின்ட் ஆனஸ் சர்ச்சு. இந்த சர்ச் வந்து ரோமன் கேத்தோலிக் சர்ச்சு. உள்ள போனால் பேசக்கூடாது. இதுதான் அந்த சொன்ன அந்த லிட்ரேச்சர் ஸ்ட்ரீட்டோ ஏதோ ஒன்று. இப்போ அடுத்தது இங்கேருந்து வில்லினியஸ் யூனிவர்சிட்டி போகிறோம். அது வந்து அந்த வில்லினியஸ் யூனிவர்சிட்டி வந்து 1579 இருக்காமா. அதான் இந்த ஊர்லேயே வந்து பழைய யூனிவர்சிட்டி ஆமா. இப்போ அங்கே அடுத்தது அங்கே போகணும். அதுவும் இங்கேருந்து பக்கம்தான். இதுதான் இந்த யூனிவர்சிட்டி ஹால். இந்த சர்ச்சுக்கு மேலே போகிறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 3 யூரோவாமா, அடல்ட்ஸாக இருந்தால் 5 யூரோ. அது இப்போ வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் கிளாஸ் நடக்குதாமா. அதனால் உள்ளே போகக்கூடாது. நாங்கள் வெளிலேருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ இது யூனிவர்சிட்டி இங்கே வரக்கு ஃப்ரீ தான். சர்ச்சுக்கு மட்டும்தான். அதுவும் சர்ச்சுக்கு மட்டும்தான் வந்து காசு கட்டணும். இது யூனிவர்சிட்டி ஃப்ரீ இங்கே. ஆனால் இங்கே வெளியில் இந்த ஏரியா மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு உள்ளே போக முடியாது. கிளாஸ் நடந்துகிட்ருக்குன்னாங்க. அந்த வில்லினியஸ் யூனிவர்சிட்டி பார்த்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷ்ரைன் இல்லை டோம் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். இது அந்த பிரசிடென்ஷியல் பேலஸு. ஃபஸ்ட்டு அந்த சர்ச்சுக்கு போகிற வழியிலே இருந்தனால அப்படியே இங்கே ஒரு ஸ்டாப் மாதிரி நின்ட்டேன். அடுத்தது இதுதான் அந்த ஷ்ரைனு. ஷ்ரைன் ஆஃப் டிவைன் மர்சி. இந்த பிக்சர் வந்து 1934 சிஸ்டர் ஃபாஸ்டினான்னு யாரோ வரைஞ்சிருக்காங்க. சோவியத் காலத்தில் வந்து இந்த பிக்சர் வந்து நிறையா பக்கம் ஒழிச்சு வச்சுருக்காங்க. லித்வேனியா, பெலருஸ், போலாண்டு ஏகப்பட்ட இடத்துல இந்த பிக்சர் ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க. உள்ள ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. அதனால் நாட் அலவுடுன்ட்டாங்க.
அப்படியே வெளிலேருந்தே பார்த்துருப்பாங்க. ஆனால் உள்ளே கொஞ்சம் சின்ன சர்ச்சு தான், நம்ம நார்மல் சர்ச்சு மாதிரி தான் இருக்குது. அந்த சர்ச்சை பார்த்துட்டு இப்போ அடுத்தது வந்து நான் ஓல்ட் டவுன் வில்லேஜஸில் இருக்கேன். இதுதான் இந்த ஓல்ட் டவுன் வில்லேஜஸ் தான் வந்து இந்த ஏரியாவோட சென்ட்ரல் ரீஜன் மாதிரி. இந்த ஓல்ட் டவுன் போகிற வழியிலே ஒரு சுஷி கடை பார்த்தேன். சரி, அங்கே வந்து சாப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். மணி வந்து 1:30 ஆகுது. காலையில் அந்த ஒரு ப்ரெட்டு மாதிரி ஒன்று வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, அந்த பேன் கேக் அது மட்டும் தான் சாப்பிட்டேன். சரி, அதான் ஃபஸ்ட்டு தான் நீங்கள் வந்தேன். ஒரு சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த கடை நல்லாயிருக்கு. 2000 கூட இருக்கு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு சூப்பு, வெஜிடபிள் சிக்கன் எல்லாமே இருக்கும். அடுத்தது ஒன்று மெயின் டிஷ் அந்த நூடுல்ஸ் வரணும் பாங்க. சூப்பு செம்மையாக இருக்குது, கொஞ்சம் காரமாகவும் இருக்குது, ஏன்னா ரொம்ப ஆயிலி மாதிரி இருக்குது. மீதிபடி ஓகே. இதுதான் அந்த மெயின் டிஷ்ஷு, நூடுல்ஸு, மிளகா, அப்புறம் அந்த எள்ளு மாதிரிலாம் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. இது மொத்தம் €5.90 வந்தது. அவங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த ஓல்ட் டவுனுக்கு தான் போய்ட்டுருக்கேன். மணி வந்து 2:15 ஆகுது. இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகிற தூரம் தான், எல்லாமே பக்கம் பக்கம்தான். இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்க இந்த கஃபே, இந்த சைடு ஃபுல்லாக அந்த காஃபி கடை, இந்த மாதிரி கஃபே பேக்கரி தான் இருக்கும். அந்த ஸ்மெல் அப்படியே வீதி ஃபுல்லாகவே இருக்குது, செமையாக இருக்குது. அந்த ஓல்ட் டவுன் பார்த்துட்டு இப்போ நான் வந்து இந்த கேஜிபி மியூசியம் போயிட்டுருக்கேன், இந்த ஹிஸ்ட்ரி மியூசியம் ஆஃப் லித்வேனியான்னு. அது நான் எஸ்டோனியாலேயே அந்த கேஜிபி மியூசியம் போகலான்னு இருந்தேன், பட் அங்கே போகல. இங்கேயாவது நான் போகணும். இங்கே வந்து விலை கம்மி தான், அங்கே €3 தான். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கனால, நார்மலாக இருந்ததுன்னா €6. இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கனால €3 தான். அதில் அது கொடுத்து போவோம். இந்த மியூசியமுக்கு வெளியிலேயே இருக்கும் இந்த மாதிரி. இது வந்து இந்த சோவியத் டைமில் செத்தவங்களுக்காக ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஆகும். இதுதான் என்ட்ரன்ஸு. இது வந்து அந்த சோவியத் டைமில் ஃப்ரீடம்காக போராடினவங்களெல்லாம் கொன்னதாம்மா. அவங்க எல்லாத்த ஃபோட்டோவும் இருக்குங்க. இந்த 3 வந்து அந்த காலத்தில் அந்த கேஜிபி ஆஃபீஸர்ஸ் வந்து கண்காணிக்கிறதுக்காக வச்சுருந்த டிவி அம்மா. கீழே அந்த கேமரா எப்படி இருக்கும்னு அது இங்கே போட்டிருக்கோம். இது அந்த காலத்தில் இந்த அவங்க ஆஃபீஸர்ஸ்க்கான ரூம் அம்மா. அப்படியே அந்த பொருள்லாம் அங்கேயே தான் இருக்குது. இந்த ஃபேனு, கிளாஸு எல்லாமே. இது டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரூம் தான் வந்து இந்த பீப்புள்ஸை வந்து ஒட்டு கேட்குறதுக்காக யூஸ் பண்ண ரூம் அம்மா. அதுக்கெல்லாம் அந்த இயர்ஃபோனு, அந்த மிஷின் எல்லாம் அப்படியே இருக்குது. இந்த சவுண்டு கூட கேட்கும் பாருங்களேன். அந்த கால் பண்ணுறதும் அந்த டைப்ரைட்டர் சவுண்டும் கேட்கும். இதுவும் அந்த காலத்தில் அந்த ஒரு ஃபோனு. இதுதான் இந்த கேஜிபியோட ஜெயிலுக்கு என்ட்ரன்ஸு.
இதுதான் அந்த கேஜிபி ஜெயில் யூஸ் பண்ணது. ரொம்ப சின்ன ரூமு தான், இருட்டில் எதுவும் தெரியாது. அந்த உட்கார்றதுக்கு சின்னதாக ஒரு டேபிள் இருக்குது, சைஸ் இவ்வளோ தான். இந்த இதுக்கு தான் இவ்வளோ தான் இருக்குது, சின்ன ஜெயிலு தான். காற்று கூட இங்கே வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரூமில் தான் அந்த இன்வெஸ்டிகேஷனு, இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த கேமராலாம் இங்கே இருக்குது. இந்த ரூமில் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க போல். அது அங்கே இந்த மூட்டை மூட்டையாக இருக்குது, அதெல்லாம் சும்மா சாம்பிளுக்கு அப்படியே வச்சு காமிச்சிருக்காங்க. இதுதான் அந்த பெட்டு, இங்கே சாப்பிட்றதுக்கு அந்த தட்டு, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு. கீழே அங்கே ஒரு ஷூ. இது ஒன்றும் அந்த ஜெயிலனா ரொம்ப தூரம், அது வரைக்கும் அப்படியே ரொம்ப நீளம், அது வரைக்கும் அப்படியே போகுது. இது வந்து 11வது செல். இங்கே என்ன வச்சுருந்துருக்காங்கன்னா, இங்கே வந்து அந்த சர்ச்சில் வேலை செஞ்சவங்களுக்காக அந்த இதாம்மா. ஆனால் இப்போ வந்து அது அவங்களுக்கே ஒரு நினைவாக அந்த இதுக்கு வச்சுருக்காங்க. இது இந்த நார்மல் ஜெயிலு, இந்த கட்டல். ஒரு ரூமில் 4 பேர் இருக்க மாதிரி. கட்டலும் நேராக படுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த ரூம் வந்து இங்கே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவாங்களாம்மா. அந்த ப்ரிசனில் இருந்து எங்கே வந்து அங்கே நிற்கணும். அப்படியே கீழே விழுந்தால் குளிர்ந்த நீரில் தான் விழுவாங்களாம். அதுவும் வின்டரில் தான் அந்த இது பண்ணுவாங்களாம்மா அந்த இதுக்கு. இதுவும் அதே மாதிரி தான் 2 இது இருக்குது. இது டாய்லெட்டும் அந்த வாஷ் பேஷன்லாம். இந்த ரூம்குள்ளே தான் எல்லாத்தையும் கொண்டிருக்காங்க. இதுதான் அந்த எக்ஸ்கவேஷன் ரூமோ. அதுதான் ஷவர் ரூமாம்மா. ஆனால் இங்கே வந்து மாதத்துக்கு ஒரு டைமு நான் குளிக்க வச்சாங்களாம்மா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி குறைச்சி கொண்டு வந்தாங்க. அந்த கேஜிபி மியூசியம்லேயே நான் வந்து 2 மணி நேரம் பக்கம் உள்ளே இருந்துட்டேன். இது வந்து எனக்கு 3 யூரோக்கு அது கொஞ்சம் ஒர்த்து தான். வந்து பார்த்தா எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்கும். இப்போ அடுத்தது இன்னும் வந்து கடைசியாக ஒரே ஒரு மான்யூமெண்ட் தான் இருக்குது. இன்னொரு சர்ச் இருந்தது, பட் அந்த சர்ச்சு வந்து 4 மணி கூட க்ளோஸ்டு. மணி இப்போ வந்து கரெக்டாக 4. அதனால் நான் அங்கே போகிறக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து அந்த 3 ஹில் ஆஃப் கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுதான் கடைசி இடம் நம்ம இப்போ போக வேண்டியது. அது இங்கேருந்து 2.4 கிலோமீட்டர் பக்கம் வந்தது. நடந்து தான் போகணும். நான் நடந்து தான் போகிறேன். ப்ரொட்டஸ்ட் தான் நம்ம காலையில் பார்த்தது தான். இந்த சைடு பிரசிடென்ட் பேலஸோ பிரைம் மினிஸ்டர் வீடோ இருக்காமா. அங்கே போகிறக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க. பட் அதை தடுக்கணும்னு இந்த சைடு போலீஸ் நிற்கிறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக போலீஸு, இந்த சைடு ஃபுல்லாக பீப்புள்ஸ். ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு. நானும் இந்த சைடு தான் போகணும், அந்த 3 ஹில் ஆஃப் கிராஸஸ்க்கு. பட் இந்த சைடு போக முடியாதுன்ட்டாங்க. இவனுங்க கிளம்புற வரைக்கும் இது பார்க்கணும். அதான் இந்த ப்ரொட்டஸ்ட்டு வந்து அதான் அந்த வேக்சின் அப்புறம் அந்த க்ரீன் பாஸ் அது வந்து கம்பல்சரி ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இவனுங்க பண்ணுற ப்ரொட்டஸ்ட்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரே பரவாயில்லன்னு தோணுதில்ல. அங்கே தான் அந்த பின்னாடி ஃபுல்லாக அந்த ப்ரொட்டஸ்ட் சைடு தான். மற்றது இப்போ ஹில் ஆஃப் கிராஸஸ் இங்கேருந்து நடந்து போனோம். அவனுங்க என்னமோ பண்ணிட்டு போகிறானுங்க. இதுதான் இந்த வில்லியனஸ் கத்தீட்ரல் ஸ்கொயர். இது அந்த ஸ்கொயர் ஏரியா. இங்கே தான் காலையில் எல்லாம் அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தானுங்க. அதுதான் அந்த சர்ச் என்ட்ரன்ஸு. இது சும்மா ஒரு லைட் ஹவுஸில் ஒரு டவர் மாதிரி. இந்த இடத்துல தான் ஃபுல்லாக காலையில் நின்றுட்டு இருந்தானுங்க. இப்போ எங்கேயுமே இல்லை. இப்போ தான் நான் வந்து அந்த மேஜிக்கல் பிரிக் அது கண்டுபிடிக்கணும். அது இந்த சைடு தான் எங்கேயோ இருக்கும். இதுதான் அந்த மேஜிக்கல் பிரிக். ஆமாம், இந்த இதுதான் அந்த இதுலேருந்து இப்படி 3 டைமு சுற்றி நடந்து வந்து நம்ம நின்று அங்கே நின்றால் வந்து நம்ம நினைக்கிறது நடக்குமாம்மா. இந்த ரிவர் தான் வந்து வில்லினியா ரிவர். ஆமாம், இந்த ரிவருக்கு பின்னாடி தான் இந்த ஊர் நேம் இருக்குது. இந்த ஊர் நேம் வந்து வில்லினியஸு. இது வில்லினியா ரிவரு. இது 82 கிலோமீட்டர் அம்மா வந்தது. இது அந்த ஹில் ஆஃப் கிராஸ் போகிற வழியிலே தான் இருக்கும். கீழே போட்டிருப்பாங்க.
விலினியா ரிவர் இது. இந்த ஊருக்கு, இந்த ஆறுக்கு பின்னாடி தான் இந்த ஊர் பேர் வச்சுருக்காங்க. இந்த ஹில் ஆஃப் கிராஸ் ஏறி போகிறது ரொம்ப காண்டாக இருக்குது. அப்படியே மேலே ஏறுது, என்னால் ஏறவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 100 படியாவது மேலே ஏறி வந்திருப்பேன். இன்னும் அது மேலே போய்கிட்டே இருக்குது. நான் எவ்வளோ தூரம் போனே தெரில. அதுதான் நம்ம ஏற வேண்டியது. கரெக்டாக நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறி இப்போ இங்கே வந்திருக்கேன். இங்கேருந்து இன்னும் இங்கே போகணும். இங்கே மட்டும்தான் இப்போதைக்கு போகலான்னு பார்த்தேன். அப்புறம் கேப் இருக்கனால இங்கெல்லாம் போயிட்டு அப்படியே முடிச்சிடலாமான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச நான் இது மட்டும்தான் போவேன். இங்கே போக மாட்டேன். அங்கே போயிட்டு திரும்ப இங்கேருந்து சுற்றி வரணும். இது ஏறினதே முடியல. இந்த பேக்கேஷ் ஹில், இங்கேருந்து இந்த ஹில் ஆஃப் 3 crosses. இங்கேருந்து பார்த்தா நம்ம காலையில் போன எல்லாத்துமே தெரியும். அந்த கல்லில் போன அந்த கேஸ்டில், அந்த வில்லினஸ் கத்தீட்ரல், அப்புறம் அந்த செயின்ட் ஆனஸ் சர்ச்சு, அப்புறம் அந்த ஓல்ட் டவுன், இந்த இதில் அப்படியே ஸ்ட்ரீட்டாங்க தெரியும். இது ஒரு பெரிய வியூ பாயிண்ட்டு மாதிரி தான். இங்கேருந்து அந்த டிவி டவர் கூட தெரியுது. டிவி டவர் தான் அங்கே இருக்குது. நான் இப்போ மணி 6:15 ஆனால் இன்னும் வெயில் பொழந்தடியுது. இங்கே மேபி இன்னும் 1 மணி நேரம் இங்கே உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். இதுதான் அந்த 3. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மரத்தால் செஞ்ச கேசில் ஒன்று வந்துருக்காமா 14வது செஞ்சுரியில். அது வந்து அதுக்கப்புறம் 1613 இங்கே வந்து ஒரு 3 கிராஸ் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1863 அதை ரெனோவேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோவியத் டைம் அப்போ அந்த சோவியத் ஃபோர்ஸ் வந்து இது இடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவனுங்களுக்கு 1991 சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி இந்த 3 கிராஸ் இங்கே கட்டி வச்சுருந்துருக்காங்க. இதோ இந்த வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்குறக்கு, இங்கேருந்து பார்த்தா அப்படியே ஹோல் சிட்டியும் தெரியும் முக்காவாசி. இது அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானனை போல் அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போவோம், அடைந்த